நம்ம அரசியல்கள் வந்து தொடர்ந்து பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் எப்படி பணியாற்றி வராங்கன்னு நம்ம கூட சாதனை சொன்னாங்க. இந்த நிகழ்வுல நான் உங்களோட என்ன கருத்துக்கலாம்னு இருக்கேன்னா, பெண்களுக்கு ஆதரவா பெண்களை பாதுகாக்கிற மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. அது சிலது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் சிலது வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது பெண்கள் வந்து வீட்டில் கொடுமை நடக்குதுல அதை வந்து தடுக்கிறதுக்கான சட்டம் அது. அடுத்து பாலிஷ், ப்ரிவென்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், அதாவது வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சட்டம். அடுத்தது டவுரி ப்ரொஹிபிஷன், கண்ட்ரோலி தடுப்பு சட்டம். அடுத்ததாக ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம். ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் இருக்குது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து சமமான ஊதியம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பில் நிறையா சரத்துகள் இருக்குது பெண்களுக்கு ஆதரவாக. இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை சொல்றது வந்து இந்திய தண்டனை சட்டம். அதில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு ஆசிட் அட்டாக்காக இருக்கட்டும், ரேப், கிட்னாப், அதுக்கப்புறம் க்ரூவல்டி பை ஹஸ்பண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வாய்ஸும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் இமேஜஸை வந்து நான் வெளியே வந்து பரப்பிடுவேன் அப்படின்னு அவங்க வந்து மிரட்டலாக இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவில் வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அது பெண்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போது இங்கே நான் ஒரு பெண்கள் கல்லூரியில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இங்கே தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பெண்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு வழக்குகள் பதிவுக்கு வருதோ அதே மாதிரி பொய் வழக்குகள் நிறைய பதிவுக்கு வருது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா 2000